You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different? Man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro. Don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you just... ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சேனலோட ஸ்டுடியோ செட்டப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டுடியோ நீங்கள் செட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நாளில் செட் பண்ண முடியாது. நானே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸ் வாங்கி தான் இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஓரளவுக்கு இது ஒரு யூடியூப் ஸ்டுடியோ லுக்கையே கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்டுடியோவில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே நான் சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் சில இதை அப்டேட் பண்ணதெல்லாம் போட்டுட்ருக்கேன். அதை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். நீங்கள் போய் அதில் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசானோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, வாங்க நம்ம ரூம் டூர் போகலாம். ரூமோட லெஃப்ட் சைடில் என்னோடய காட் இருக்குது. காட்டுக்கு மேட்சிங்கான ஒரு பெட் கவரும் பில்லோ கவரும் போட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைமை நான் இந்த ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைபாடும் ஒரு லேம்பும் வச்சுருக்கேன். இந்த ட்ரைபாடு தான் நான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு, அதாவது அவுட்டோர் ஷாட்ஸாக இருக்கட்டும், இன்டோராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட ரிவ்யூ நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, பேக்ரவுண்டில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவுக்கும் தீம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வாங்கி போட்டிருக்கேன். இந்த லேம்ப் பார்த்திங்கன்னா, இந்த வுட் இருக்குது பார்த்திங்களா, இது என்னோடய டேபிளை மேட்ச் பண்ணுறதுனால இது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளோட பழைய கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இது மேலே நான் என்னோடய கேமிங் ஹெட்ஃபோனை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு RGB கேமிங் ஹெட்ஃபோன், ரெட் கியர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கினேன். இந்த ஹெட்ஃபோனை ஒரு ஹெட்ஃபோன் ஸ்டாண்டில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹெட்ஃபோன் ஸ்டாண்டை ஒரு மொபைல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு பவர் பேங்க் அங்கே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா போட்டோட ஒரு நெக் பேண்டை நான் இங்கே வச்சுருக்கேன். இதுவும் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஒன்று ஜெப்ரானிக்ஸ் ஒயர்டு, இன்னொன்று ரெட் கியர் ஒயர்லெஸ் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதில் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா நான் ஜெப்ரானிக்ஸ் இதை யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபாடோட பேக் இருக்குது. ட்ரைபாடில் எப்போ யூஸ் பண்ணலையோ அப்போ பத்திரமா இதுலேயே நான் போட்டு வச்சுக்குவேன். கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய சில பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும். நான் புதுசாக வாங்குகிற ப்ராடக்ட்ஸோட பாக்ஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த டேபிளில் அவ்வளோதான், இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டேபிளுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய மெயின் டேபிள். இந்த டேபிள் மேலே ஒரு வுட்டன் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு ஒரு நம்மளோட மெயின் மைக் இது தான். ஸோ மானோ மைக். இது ஒரு சூப்பரான மைக். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட இதில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மைக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த டேபிளோட ரைட் சைடில் இங்கே கீழே மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு செமையான மைக்குன்னே சொல்லுவேன். இதோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேபினெட் ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஒரு கேபினெட். ஸோ இதில் நம்மளுக்கு 4 RGB ஃபேன் கிடைக்கிது. அது போக இந்த சைடு டெம்பர் கிளாஸ் இருக்கிறதுனால உள்ளே நம்ம ஃப்யூச்சரில் RGB அப்டேட் பண்ணும்போது சூப்பராக தெரியும். அப்புறம் ஒரு ரெட் ட்ராகனோட சிவா அப்படிங்கிற ஒரு கேமிங் கீபோர்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு சூப்பரான கீபோர்டு. போக்கோட M3 இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் ட்ராகனோட மவுஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே RGB தான். இதை நான் ஒரு நீட்டான மவுஸ் பேடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு கேமிங் ஸ்டைலில் இருக்கிற மவுஸ் பேட். மானிட்டருக்கு கீழே நான் ஜெப்ரானிக்ஸோட சவுண்ட் பாரை வச்சுருக்கேன். இந்த சவுண்ட் பாரை நம்ம ஸ்பீக்கராகவும் இதை கழட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மானிட்டர் பார்த்திங்கன்னா டெல்லோட ஒரு கேமிங் மானிட்டர், 75 Hz மானிட்டர், 60 FPS சப்போர்ட் பண்ணோம், 23.5 இன்ச் மானிட்டர். ஸோ இந்த மானிட்டருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் தீம் இருக்கும். சூப்பராக இருக்கும். இது யாராச்சும் பார்க்குற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் இதை நான் இப்போதைக்கு வாலில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற RGB எல்லாமே இந்த 2 ஃப்ளட் லைட்டில் தான். அப்புறம் நம்மளுக்கு ஒரு வைஃபை ரவுட்டர் பின்னாடி இருக்குது. இதெல்லாம் தான் இந்த மெயின் டேபிளில் இருக்கிற விஷயங்கள். கீழே பார்த்தீங்கன்னா நான் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். 2 ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு ரிங் லைட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரிங் லைட் ட்ரைபாடோடு வருது. அன்பாக்சிங் பண்ணுறப்போ, வீடியோ ஷூட் பண்ணுறப்போ இந்த டைம்லலாம் இந்த ரிங் லைட்டை நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும்போது இது கரெக்டாக அந்த சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வீடியோ ஃபுட்டேஜ் சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களும் நிறைய பேர் வாங்கி வச்சுருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்து ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் UPS வச்சுருக்கேன். PC இருந்தால் கண்டிப்பாக UPS இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்க் ஆர்கனைசர் இருக்குது. ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் நான் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு கேமிங் கண்ட்ரோலர் இருக்குது. இதில் மொபைலை உள்ள நம்ம சொருகி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இங்கே நம்மளுடைய பழைய ட்ரைபாட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு கொரில்லா பாட் இருக்குது. இந்த கொரில்லா பாடை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்.
மேலே வந்து சில கேஜெட் பாக்ஸஸ் இருக்குது. இதில் வந்து சில பாக்ஸஸில் கேஜெட்ஸ் இருக்கும், சில பாக்ஸஸ் எம்டியாக இருக்கும். அதுக்கும் மேலே வந்து என்னோடய இன்ஜினியரிங் புக்ஸ் எல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சில பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஷெல்ஃபில் வந்து டோட்டலாக அவ்வளோதான் இருக்குது. இந்த ஸ்டுடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட வீடியோ, பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னோடய பிசி ஸ்பெக்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.